ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। ब्रह्म संगीதை श्लोकम 34। वन्दास्तु कोटि सतवस्तरसंरहं यो गायो रदाभि मनसो मुनिपुंगवाना सोऽयमपि अस्ति अपप्रदपशिं अविचिन्त्य तत्त्वे गोविन्दमादिपुरुषं नमहं भजामि। स्वाभि अस्ति यत् प्राप्त सिंहि अविचिन्त्य तत्त्वे। ஆதி புருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். எண்ணற்ற யோகிகள் அவரது தாமரை திருவடியின் கால் கட்டை விரலில் ஒரு விளிம்பையே காண்கின்றனர். இவர்களால் ஆன்மீக விருப்பத்தினால் உற்சாகப்படுத்தப்பட்டு மூச்சு கட்டுப்பாடான பிராணாயாமத்தை மேற்கொள்கிறார்கள். இதே கால் கட்டை விரல் விளிம்பை கண்ணோக்கும் ஞானிகள் கூட உருவமற்ற பிரம்மத்தை ஆண்டாண்டு காலமாய் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். பலவற்றை தவிர்த்த பிறகே பரமனை காண்பார்கள். ஓகே, இதில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கா? பிரம்மசங்கீத இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போடுங்க. வெரி குட், தேங்க்யூ. ஸோ verse number 34. 34 காணுமே. 34 ஒரு நம்பர் வரும். இது வந்து ஃபண்டாஸ்டிக். ஓகே, அப்ப காலையில பேசின வகுப்போட தொடர்ச்சி இது. ஞாயிறு சத்சங்க விருந்துக்கு வந்திருக்கிற பக்தர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று காலை பாகவதத்துல இறைவனை 3 விதமா உணரக்கூடிய ஆன்மீகவாதிகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். யாரெல்லாம் இறைவனை உணர முயற்சி பண்றாங்க, கடவுளை யாரெல்லாம் அடைய முயற்சி பண்றாங்க, யாரெல்லாம் உணர முயற்சி பண்றாங்கன்னு பேசிட்டு இருந்தோம். I worship Govinda, the primal Lord, only the tip of the toe whose lotus feet is approached by the yogis who aspire after the transcendental and break themselves to pranayama by drilling the respiration, or by the jnanis who try to find out the non-differentiated Brahman by the process of elimination of the mundane extending over thousands of millions of years. பிரியா, நீங்க வச்சுக்கோங்க, நான் வேணுங்கிறப்ப. ஓகே, ஸோ அப்போ ஹரே கிருஷ்ணா. ஓகே, அப்ப இந்த 3 ஆன்மீகவாதியில பிரம்மத்தை உணரக்கூடிய ஞானிகள், பரமாத்மாவை உணரக்கூடிய யோகிகள், பக்தி செய்து பகவானை உணரக்கூடிய பக்தர்கள். இந்த 3 பேர்ல யார் பக்குவமானவங்க? அப்ப பகவத்கீதை 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார், கிருஷ்ணா, யாரு பக்குவமானவங்க? உங்களை உருவமற்ற தன்மையில வழிபடுறவங்களா அல்ல உங்களை இந்த ரூபத்துல வழிபடுறவங்களா? அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, 2 பேருமே என்ன உணரலாம். இந்த உருவமற்ற தன்மையில வழிபடுறவங்களும் உணரலாம், என்ன இந்த உருவமா வழிபடுறவங்களும் உணரலாம். ஆனா இந்த 2ல முதல்ல இந்த உருவமற்ற தன்மையில வழிபடுறது ரொம்ப கஷ்டம், அது புரிஞ்சிக்கவே முடியாது. கிளேஷோ அதிகாரஸ்தேசம் அவ்யக்தாகி சத்ததேசம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். அது ரொம்ப கஷ்டமான பாதை, அது பொருந்தாது. ஆனா அதே சமயம் யார் என்னை பரம புருஷோத்தம்னாங்க,
பரபிரமமாக, பரம்பொருளாக, பகவானாக என்ன வழிபடுறாங்களோ அவங்க ரொம்ப சுலபமா என்ன உணரலாம். அதனால பக்தி பாதை வந்து ரொம்ப சுலபமானது, மற்ற பாதை வந்து ரொம்ப கடினமானது. இப்ப இங்க சொன்ன மாதிரி 10,000 கோடி கோடிக்கணக்கான யுகங்களா வருஷங்களா ஒருத்தர் கற்பனை பண்ணிக்கிட்டே போலாம். முனி முனி அப்படின்னா மனக்கற்பனையாளர், கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 10,000 கோடி சதவஸ்திர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோர் முனி புங்கவான். காற்றை விட வேகமா, ஒரு முனி அப்படின்னு சொன்னா காற்றை விட வேகமா பிரயாணம் பண்ணுவாங்க. பக்தர்லயே ஒரு முனி இருக்காரு. அவர் யாரு? நாரத முனி. நாரதர முனிவர்களும் சேர்த்துக்குவாங்க. மகரிஷி நாரத மகரிஷி, நாரத தேவரிஷி நாரதர், தேவரிஷி நாரதர், பக்தர் நாரதர், நாரத முனி, நாரத தேவர். அவர் தேவர்களுக்கு மத்தியிலையும் முனிவரா இருக்காரு, ரிஷியா இருக்காரு, பக்தர்களுக்கு மத்தியிலும். அப்ப நாரத முனிவர் வந்து யாருக்குமே ஈடு இணை கிடையாது. அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. நாரத முனியும் பிரயாணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு பிரம்மத்தை தியானிக்கும் முனிவரும் பிரயாணம் பண்றாரு, நாரதரும் பிரயாணம் பண்றாரு. ஆனா 2 பேருமே பகவானை ஒரே மாதிரி உணர முடியாது. அதுதான் இங்க சொல்லி ஒரு முனி, விஸ்வாமித்திர முனி, பிருகு முனி. பிருகு ஒரு முனிவர், விஸ்வாமித்திரர் ஒரு முனிவர், அகஸ்திய முனிவர், இந்த மாதிரி நிறைய முனிவர் இருக்காங்க. இந்த முனிவர்களும் தியானம் பண்றாங்க, இந்த முனிவர்களும் தவம் பண்றாங்க. நாரதரும் தவம் பண்றாரு, நாரதரும் தியானம் பண்றாரு. ஆனா என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? சரி, ஆச்சாரியர் மூலமா வந்தாரு. அப்புறம் சாதாரண முனி வந்து கடவுள் ஒளி வடிவானவரு, கடவுள் ஜோதி வடிவானவரு. சாதாரண முனிவர் என்ன நினைக்கிறாரு? கடவுள் ஏதோ ஒளி வடிவானவரு, ஜோதி வடிவானவரு, அவர் எங்கும் வியாபிச்சிருப்பவரு, அப்படி தியானம் பண்றாரு. நாரத முனிவர் எப்படி தியானம் பண்றாரு? ஹரே கிருஷ்ணா. நாரத முனி எப்படி தியானம் பண்றாரு? பகவானே சச்சிதான். ஓகே, நாரத முனிவர் வந்து பகவான சச்சிதானந்த ரூபத்துல. நாரத முனி கையில வீணை இருக்கும். இந்த வீணைக்கு பேரு, நாரதருடைய வீணை பேரு. சரியாக பதில் சொல்றவங்களுக்கு ஒரு போண்டா கிடைக்கும், சண்டே பீஸ் போண்டா. அது சொல்லலாம், நீங்க கொடுக்கதான் போறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு போண்டா கிடைக்கும். நாரத முனி கையில இருக்க வீணை பேரு மகதி. மகதிங்கிற வீணை. நாரத முனி பஜ வீணா. அந்த வீணையை வச்சுட்டு அவர் பகவான் புகழ் பாடிட்டே இருக்காரு. ராதா ரமண ஹரி போல், ஜெய் ஜெய் ராதா ரமண ஹரி போல். ராதாரமன், ராதாரமணரை எப்பவுமே நாரத தியானம் பண்ணிட்டே இருக்காரு. அதனால நாரத முனிவருக்கு என்ன ரியலைசேஷன் கிடைச்சது? அனுபவம். பகவானை நேருக்கு நேரம், பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை நேருக்கு நேரம் நாரத தரிசனம் பண்றாரு. ஆனா இந்த யோகிகள்லாம் கடும் தவம் செஞ்சாலும் பகவானுடைய கால் கட்டை விரல தியானம் பண்ண அது பெரிய விஷயம். அது உணர்ந்து பெரிய விஷயம். பகவானுடைய தாமரை பாதத்துடைய கால் கட்டை விரல். ஆதி புருஷனான கோவிந்தனின் தாமரை திருவடியை அடைவது கலப்படமற்ற பக்தியால் மட்டுமே பக்தி சித்தாந்தம் எழுதியிருக்கார் பொருளுரையில. கலப்படமற்ற பக்தியால் மட்டுமே சாத்தியமாகும். அஷ்டாங்க யோகிகள் கோடான கோடி ஆண்டு தவம் இருந்து கைவல்யம் என்ற மாற்றமில்லா நிலையை உணர்கிறார்கள். அப்போ இந்த அஷ்டாங்க யோகி ஞானி எல்லாம் வந்து கடவுளை ஏதோ உருவமற்றவராவோ அல்ல ஒரு பிரம்மமாவோ ஒரு ஜோதியாவோ நினைக்கிறாங்க இல்லையா? அது ஒண்ணுமே இல்லை. அது பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய அன்போடு பக்தியோடு ஒப்பிடும்போது அதுல சுகமே இல்லை, ஆனந்தமே கிடையாது. அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க ஆனந்தம் இருக்கிற மாதிரி, அவ்வளவுதான். ஆனா உண்மையான ஆனந்தம் இல்லை. அப்போ ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. அப்படி கோடிக்கணக்கான ஆண்டு தவம் செஞ்சாதான் அந்த ஞானியினால, அந்த யோகியினால பகவானுடைய தாமரை திருப்பாத்தின் கால் கட்டை விரல ஓரளவுக்காவது ஸ்மரணம் பண்ண முடியும், உணர முடியும். ஆனா பக்தர்கள் உடனே பகவானை தரிசனம் பண்ணிடுறாங்க. அதுதான் ஸ்பெஷல். பக்தியோடைய சிறப்பு என்னன்னா உடனே பகவானை தரிசனம் பண்ணிடு. பகவான் மேல அன்பு. மற்ற யோகத்துல அந்த அன்பு கிடையாது.
ஞான மார்க்கத்திலும் சரி யோக மார்க்கத்திலும் வந்து அன்பு கிடையாது. ஏன் வந்து ஞான மார்க்கத்திலும் யோக மார்க்கத்திலும் இறைவன் மேல அன்பு கிடையாது? அவங்க பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை வந்து தியானிக்கிறது இல்லை, பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை. அவரை கூட்டிட்டு போங்க, வெளியில கூட்டிட்டு போங்க. பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை தியானிக்காதனாலையும் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதாலும் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உண்மையான அன்பு கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் பகவானை அவங்க முழுமையா உணர்றது இல்லை. அதனால தூய பக்தி பகவானே தரக்கூடியது, தூய பக்தி பகவானே வசீகரிக்கக்கூடியது. தூய பக்தியோட சிறப்பு என்னன்னா அது பகவானை அட்ராக்ட் பண்ணும். அப்ப யோகிகள் ஞானிகளுக்கு வந்து என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அங்க அன்புங்கிற பேச்சு இடம் இல்லை. காலையில் பேசணும் இல்லையா, அமெரிக்க அதிபர் யாருன்னே தெரியாம எப்படி அவர் மேல அன்பு செய்ய முடியும் இல்லையா? நீங்க சார் எனக்கு அமெரிக்க அதிபர் தெரியும், நான் என் மேல அவருக்கு என் மேல அன்பு இருக்கு, நீங்களும் அவர் மேல அன்பு செய்யுங்க. அவர் யாரு? அவர் அமெரிக்க அதிபர். அவர் பேர் என்ன? அவர் அமெரிக்க அதிபர். அவர் எந்த ஊரு? அவர் அமெரிக்கா. அவர் எப்படி இருப்பாரு? அதெல்லாம் இருக்கு, அவர் மேல அன்பு செய்யுங்க. ஆனா எப்படியா அன்பு செய்யறது? அவர் பேர் என்ன, அவர் ரூபம் என்ன, அவர் வீடியோ எதாவது இருக்கா, அவரை காமிங்க, அவர் என்ன பண்ணிருக்காரு இல்லையா? எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா அன்பு செய்யணும், முடியாது இல்லையா? எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா அன்பு செய்யணும், அப்படி முடியாது. அதனாலதான் யோகிகளாலும் ஞானிகளாலும் இறைவனிடத்தில் அன்பு செய்ய முடியாது. பக்தர்களால மட்டும்தான் இறைவனிடத்தில் அன்பு செய்ய முடியும். அப்ப காலையில என்ன ஆழ்வாருடைய கதை படிச்சுட்டு இருந்தோம்? சரி, பேயாழ்வார், அப்புறம் திருமழிசை ஆழ்வார். 12 ஆழ்வார்ல ஒருவர், பேயாழ்வார் ஒருத்தர், திருமழிசை ஆழ்வார் ஒருத்தர். திருமழிசை ஆழ்வார் வந்து வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? ஒரு சித்தரா இருந்தார், சிவவாக்கியர். திருமழிசை ஆழ்வார் சிவவாக்கியர் என்ற சித்தர் பேயாழ்வார் என்ற வைஷ்ணவரை சந்திப்பதற்கு முன்பாக அவர் வந்து வைஷ்ணவர் அல்ல. அவர் ஒரு சித்தராகவும் ஒரு பெரும் பண்டிதனாகவும் ஞானியாகவும் இருந்தார். யாரு? சிவவாக்கியர். அப்போ ஒரு பெரும் பண்டிதனாகவும் ஞானியாகவும் பல்வேறு சாஸ்திரங்கள், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் கற்றிருந்தார். எல்லா மார்க்கமும் தெரியவர். ஆனா அவர் கிருஷ்ண பக்தர் அல்ல. எப்ப கிருஷ்ண பக்தரானாரு? ஒரு வைஷ்ணவருடைய கருணை, பேயாழ்வாருடைய சங்கம் கிடைச்சதுனால அவர் சிவவாக்கியர் ஒரு பெரும் வைஷ்ணவராக. அவர் 12 ஆழ்வார்ல ஒருத்தர் ஆயிட்டாரு, திருமழிசை ஆழ்வார். சிவவாக்கியர் என்ற சித்தர், திருமழிசை ஆழ்வார் என்ற ஒரு பெரும் வைஷ்ணவாச்சாரியர். அப்புறம் ஒரு வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்ட உடனே நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் நடந்தது. அவர் ஒரு வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டு தூய பக்தர். எப்படி பேயாழ்வார் வந்து பகவான் மேல தூய்மையான அன்பு வச்சிருந்தாரோ அதே மாதிரி வைஷ்ணவருடைய சங்கத்துல அவர் சிவவாக்கியம் திருமழிசை ஆழ்வார் என்று ஒரு பெரும் ஆழ்வாராக பகவான் மேல அன்பு செலுத்தினார். அப்போ ஒரு முறை ஆழ்வார் பகவானுக்கு ஏதோ சேவை பண்ணிட்டு இருக்க, ஏதோ பூ தொடுத்துட்டோ பகவானுக்கு ட்ரெஸ் ஏதோ வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க, தைச்சிட்டு இருக்க. அப்போ சிவபெருமான் வர, சிவபெருமான் வந்து தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்து அவர் ஆழ்வார ஆசீர்வாதம் பண்ண நின்றுட்டு இருக்கார். இவர் பாட்டுக்கு பகவான் சேவை பண்ணிட்டு இருக்கார். சிவபெருமான் கேட்கிறார், ஆழ்வாரே உங்களுக்கு ஏதாவது வரம் வேணுமா? உங்களுக்கு ஏதாவது வரம் வேணுமா? நம்மள இருந்தா ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா? ஆழ்வார் சொன்னாரு, உங்களால எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லைன்ட்டு. உங்களால எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஓ, நேற்று வரைக்கும் நீங்க சித்தரா இருந்தீங்க, இன்னைக்கு வைஷ்ணவரா மாறினோடனே என்னால ஒன்றும் ஆக வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? பாருங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படி நெற்றிக்கண்ணை திறக்கிறேன். ஆழ்வாருடைய மகிமைய, அதாவது சிவபெருமானுக்கு எப்பவுமே பகவானுடைய பக்தர்கள் மேல அன்பு அதிகம். தனது பக்தனை விட, தன்னை வழிபடக்கூடிய பக்தனை விட பகவானுடைய பக்தரிடத்துல சிவபெருமான் ரொம்ப அன்பு செய்யக்கூடியவராக. அப்போ இந்த திருமழிசை ஆழ்வார் வந்து எந்த அளவுக்கு பகவான் மேல வைராக்கியமான பக்தி செய்யறாரு. ஒரு மகாதேவர், தேவர்களே உயர்ந்த மகாதேவரே வந்து வரம் கொடுக்கிறேங்கிறாரு. ஆழ்வார் உங்களால எனக்கு ஒன்றும் ஆகாது, வேண்டாம், வரமே வேண்டாம். அப்போ உடனே கோவம் வந்து சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு.
ஆழ்வாருடைய கால் கட்டைவரில் இருந்து ஒரு கண்ணு இருக்கு. ஆழ்வாருடைய கால் கட்டைவரல். அப்ப சிவபெருமான் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆழ்வார் எதுவுமே விரும்ப மாட்டாரு, அவருக்கு பகவத் சேவை மட்டும் போதும், இன்னும் ஆசீர்வாதம் மட்டும் போறாரு. அதனால ஒரு வைஷ்ணவருக்கு எந்த தேவத்தையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எதுக்குமே ஆசைப்படுறதில்லை. இங்க பகவான்கிட்டே எதுக்கும் ஆசைப்படுறதில்லை. ஏன்னா பகவானுக்கு தெரியும் தன் பக்தனுக்கு என்ன கொடுக்கணும், அவர் எப்படி அருள் பாலிக்கணும். இனி ஒரு முறை ஒரு இந்த குரங்காட்டி சித்தர் மாதிரி சித்தர்லாம் இருப்பாங்க, அவர் ஒரு புளியை பிடிச்சிக்கிட்டு அது மேலே அப்படி சுற்றி வர்றாரு. அந்த புளியை பிடிச்சி அது மேலே உட்காந்துட்டு அந்த சித்தர் அப்படியே ஊரெல்லாம் சுற்றி வர்றாரு. நான் தான் பயங்கர யோகி, எனக்கு யோகத்தில் பயங்கர சக்தி இருக்கு, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆழ்வார் இருக்கிற இடத்த தாண்டி அவரால் போக முடியல. ஆழ்வார் உட்காந்துருக்காரு ஆசிரமத்தில், அவர் எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி வந்தார், ஆழ்வார் இருக்கிற இடத்த தாண்டி போக முடியல. கீழே இறங்கி இந்த இடத்த கிராஸ் பண்ண முடியலன்னா அப்போ யார் இருக்கா, அப்படி என்னோட சக்தி வாய்ந்த சித்தர் யார் இருக்கா, யோகி யார் இருக்கான்னு பார்த்தா ஆழ்வார் உட்காந்து பாஸ்டர் படிச்சுட்டு. அதனால பகவானுடைய பக்தர் பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவங்க எந்த மேஜிக்கெல்லாம் ஒன்று காமிக்க வேண்டாம். அவங்க மேஜிக் காமிக்கிறதுக்கெல்லாம் வரல. சில சித்து வேலைகளை, யோக சித்தி வேலை, வாயிலேருந்து லிங்கம் கற்கிறது, புலி மேலே பிடிச்சவா, இதுக்கெல்லாம் அவர் வரல. அதுக்கு மேஜிக்காரனே பண்ணுறான் இல்லையா, சர்க்கஸில் போனால் மேஜிஷியனே அது பண்ணுறான். ஸோ அதுக்கு வரல ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். நமக்கு தூய பக்தினா என்னன்னு கற்றுக் கொடுக்கணும். பக்தினா என்ன, பகவான் எப்படி அன்பு செய்கிறது. இன்னைக்கும் நேற்று காலையில் தூய பக்தினா என்னன்னு பேசிட்டு இருந்தோம். பக்தினா என்ன, பக்தி தொண்டுனா என்ன, தூய பக்தினா என்னன்னு பேசிட்டு. ஸோ தூய பக்தி என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் பகவானுக்கு சேவை பண்ணணும். இன்னொரு ஒரு அந்த காலத்துலலாம் நிறைய இந்த சித்தர்கள், அப்புறம் திக்விஜய் பண்டிதர்கள், இவங்கெல்லாம் சவால் பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு ஊருக்கு போவாங்க, அங்கே யார் பெரிய பண்டிதனை பார்த்து அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ரசவாதின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சில கெமிக்கலை காம்பினேஷன் சில கெமிக்கலை சேர்த்து அதுலேருந்து தங்கத்தை உருவாக்குவாங்க, கோல்டு. ஒரு ரசவாதி என்ன பண்ணாரு, சில கெமிக்கல்லாம் ஜாயின் பண்ணி அதில் ஒரு கோல்டு கிரியேட் பண்றாரு. இந்த மாதிரி யாரால பண்ண முடியும், சேலஞ்ச் பண்றாரு. ஒரு ஊரா போய் சில ரசாயனங்களை வச்சுக்கிட்டு அதுல இருந்து தங்கத்தை உற்பத்தி பண்றாரு. அப்படி எல்லா பக்கம் சேலஞ்ச் பண்ணிட்டு ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. திருமலைசி ஆழ்வாரை பத்தி கேள்விப்பட்ட ஒரு பெரிய சித்தரா இருந்தாரு அப்படின்னு ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு வந்தார். ஆழ்வார்ட்ட சேலஞ்ச் பண்றாரு, என்கிட்ட சில ரசாயனங்கள் இருக்கு, அதை வச்சு நான் நிறைய தங்கத்தை உற்பத்தி பண்ணுவேன். ஆழ்வார் பேசாம உட்காந்துட்டே இருந்தாரு. அவர் பாட்டுக்கு பகவானுக்கு எதை சேவை பண்ணிட்டு இருந்தாரு. ஆழ்வாரே, நீங்க பெரிய சித்தர் நான் கேள்விப்பட்டேன், என்னால இந்த ரசாயனங்கள் வச்சு தங்கத்தை உற்பத்தி பண்ண உங்களால பண்ண முடியுமா? ஆழ்வார் என்ன பண்ணாரு, இப்படி காதை எடுத்து ஒரு அழுக்கத்துக்கு வெளியே போட்டார். அதுல இருந்து கோல்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. இதெல்லாம் நம்மளால கற்பனையே பண்ணியே பார்க்க முடியாது. அந்த ரசவாதி ஓடியே போயிட்டான். ஆழ்வார் காதை எடுத்து காதுல இருந்து தூசி எடுத்து கீழே போட்டார், அதுல இருந்து தங்க உற்பத்தி ஆகும். அதனால பகவானுடைய பக்தர்கள் அமானுஷ்யமான சக்தி இருக்கவங்க. நம்ம சம்பிரதாயத்துல நிறைய ஆச்சாரியர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சாரங்க தாக்கூர் ஒரு ஆச்சாரியர். சாரங்க தாக்கூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணாரு சாரங்க தாக்கூர்? அவர் சைதன்ய மகாபுரி சீடர். சைதன்ய மகாபுரி அவர் பார்க்கும் போதெல்லாம் சொல்றாரு, சாரங்க தாக்கூரை நீங்க யாரா பார்த்தா தீட்சை கொடுங்க. சைதன்ய மகாபுரி சொல்லிட்டே இருக்கிறாரு, சாரங்க தாக்கூர் ரொம்ப பணிவான பக்தர், நான் தீட்சை கொடுக்க மாட்டேன் பிடிவாதமா இருக்கிறாரு. ஆனா சைதன்ய மகாபுரு பார்க்கும் போதெல்லாம் சொல்றாரு, நீங்க ஒரு வைஷ்ணவர், மற்றவங்க கருணை காமிங்க, தீட்சை கொடுங்க, சீடர்களை ஏத்துக்கங்க. இவர் பணிவனால தவிர்த்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா மகாபிரபு திரும்ப திரும்ப பகவானே சொல்றாரு தீட்சை கொடுக்க சொல்லி, திரும்ப சொல்லி நான் மகாபிரபுடைய கட்டளையை நிறைவேற்றாம இருக்கிறேன்னு அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுச்சு, ஒரு வருத்தம் வந்துருச்சு. ஆனா மகாபிரபு விடாம சொல்லிட்டு இருக்காரு, சாரங்க தாக்கூரே நீங்க தீட்சை கொடுக்கணும், சாரங்க தாக்கூரே நீங்க தீட்சை கொடுக்கணும். இவரு தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, பகவானே சொல்லி நான் செய்யலைன்னா அது அபராதம் ஆயிடும். நாளை காலையில நான் கங்கையில குளிக்க போவேன். நான் கங்கையில மூழ்கி எந்திரிக்கும் போது எந்த நபரை நான் முதல்ல பார்க்கறனோ அவருக்கு தீட்சை கொடுப்பேன். கங்கையில மூழ்கி எந்திரிக்கும் போது எந்த நபரை நான் முதல்ல பார்க்கணும் அவருக்கு தீட்சை கொடுப்பேன். கங்கையில போனாரு, ஆச்சாரியர் முங்கினாரு. அவர் முங்கிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி தட்டுற மாதிரி இருக்கு.
யாரோ பின்னாடி முட்டுற மாதிரி இருக்கு. எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு டெட் பாடி, ஒரு சமம் மிதந்து வந்திருக்கு. பெங்காலில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அனாதை பொணமெல்லாம் இருக்கு இல்லையா, சில அனாதை பொணமோ இல்லை யாரோ துர்மரணம் அடைச்சிட்டாலோ இல்லை சிறு வயதில் கன்னி பொண்ணோ கன்னி பையன் அந்த மாதிரி இறந்து போயிட்டு அது கங்கையில் போட்டுருவாங்க. அதை எரிக்க மாட்டாங்க, பதிக்க மாட்டாங்க. கங்கையோட கங்கையாக போய் அப்படியே கங்கையில் போனாலே புனிதமாயிடும்னு சொல்லிட்டு அதை தூக்கி கங்கையில் போட்டுருவாங்க. அப்படி ஒரு டெட் பாடி, ஒரு இளம் பையன், ஒரு 12 வயசு தான் இருக்கும். அந்த பையன் ஏதோ பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவான். முராரின்னு பேர் இருக்கு. முராரி வந்து பாம்பு கடிச்சு இறந்து போனோடனே அவங்க அப்பா அம்மா அந்த பையனை எரிக்க மனசு இல்லாமல் ரொம்ப வருத்தத்தில் தூக்கி கங்கையில் போட்டாங்க. அந்த டெட் பாடி கங்கையில் மிதந்து வந்து ஆச்சாரியுடைய முதுகை தட்டி பட்டுது. ஆச்சாரியர் எழுந்த உடனே, டேய் என்ன படுத்துட்டு இருக்க, எழுந்துச்சு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. என்ன நீ படுத்துட்டு இருக்க, எழுந்துச்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. ஆச்சாரியர் சொன்ன உடனே அந்த பையன் எழுந்திரிச்சிட்டான். அவன் எழுந்திரிச்சிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே நாம ஜெபிக்கிறான். இந்த மாதிரி இறந்து போன தங்கள் பையனுக்கு உயிர் வந்துருச்சுட்டு அவங்க அப்பா அம்மா ஓடி வந்தாங்க. முராரி வீட்டுக்கு வர போலாம். எந்த முராரி கூப்பிடுறீங்கன்னு? உங்க முராரி எப்போ செத்து போயிட்டான். இந்த முராரி சாரங்க தாக்கூருடைய சீடன். அவங்க அப்பா அம்மா ஓடி வந்து, முராரி உனக்கு உயிர் வந்துருச்சுடா, வாடா வீட்டுக்கு போலாம். நோ நோ நோ, உங்க முராரி இறந்து போயிட்டான். இந்த முராரி சாரங்க தாக்கூரின் அடிமை, நான் ஒரு சீடன். இந்த உடலில் ஆன்மா இருக்கும் வரை அவர் சேவைக்கு தான். அந்த மாதிரி சாரங்க முராரி தாக்கூர்னு ஒரு பேர் ஆச்சாரியர். இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. இனி ஒரு ஆச்சாரியர் ரசிகானந்த பண்டிதர். இங்க ரசிகானந்த பண்டிதர் இருக்கு. ரசிகானந்த பண்டிதர் வந்து ஒரிசா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்றாரு. அப்போ ஒரு ஜமீன்தாருக்கு பொறாமை. இந்த ஆச்சாரியர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. ரசிக முராரி எங்க போறாரோ, யாரை பார்க்குறாரு, எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுத்து எல்லாரும் கண்ணுல இருந்து அப்படியே தாரதாரே கண்ணீர் வரும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. அப்படி அழுவாங்க. கிருஷ்ணர் மேல அன்பு வந்து அழுவாங்க. அப்படி ஒரு தூய பக்தர். அவருக்கு மேல பொறாம வந்து ஒரு நாள் ராஜா என்ன பண்ணாரு, ஒரு மதம் பிடிச்ச யானையை பிடிச்சு ஆச்சாரியர் வர வழியில ரெடியா நிறுத்தி வச்சிருக்காரு. அதை வந்து ஆச்சாரியர் அப்படி தன்னுடைய சீடரோட பாடின்னு வர இந்த யானையை அப்படி முறுக்கி விட்டாரு. போய் அவரை மிதிச்சுடு. யானை புள்ளிட்டு வருது. பயங்கர சத்தத்தோடு ஓடி வந்து ஆச்சாரியர் மிதிக்க வந்த யானை, ஆச்சாரியர் இப்படி வந்துட்டு இருந்தாரு, ஹரே கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு. அந்த யானையை பார்த்து எல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த சாமியார் இருக்கிற வேலை இல்லை, ஏதோ யானை பாடிச்சு, அப்புறம் வந்து டெட் பாடி இருந்துச்சு மேலே கதை ஒரு காதலை பூ சுத்துறாங்க. நம்ப முடியாது. யாரால நம்ப முடியாது? நம்பிக்கை இல்லாதவங்களால. அஸ்வத்ததானா புருஷா தர்மசாச பரந்தபா அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வத்மனி. எத்தனாவது அத்தியாயம்? பக்தி சாஸ்திரிங்க எத்தனாவது அத்தியாயம்? அஸ்வத்ததான புருஷா 9ஆம் அத்தியாயம் 3ஆம் ஸ்லோகம். அஸ்வத்ததான புருஷா தர்ம. இந்த பக்தி பாதையில யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க மீண்டும் பிறப்பிறப்புக்கே வருவாங்க. அதனால ஆச்சாரியருடைய கருணை, அவங்களுடைய சக்தி எல்லாம் அமானுஷ்யமானது. அதை வந்து பௌதிகவாதினால புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க பண்ற அற்புதங்கள்லாம். அப்போ அது என்ன பண்ணாரு, அந்த யானைக்கு தீட்சை கொடுத்துட்டாரு. கோபால்னு பேர் வச்சாரு. கோபால் என்ன இப்படி ஓடி வர, ஹரே கிருஷ்ணா சொல்ல. அது யானை வந்து ஆச்சாரிக்க மண்டி போட்டு அப்படி தும்பிக்கையை மேல வெட்டி பிள்ளைட்டு சொல்லுது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ஹரே. சாதுவாயிடுச்சு. ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் சாண்டிங் பண்ணும்போது அவர் குகைக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு. நம்ம பாம்பு இருந்தா அங்க ஓடிடுவோம், பல மைல் தூரத்துல போய் நிற்போம். அது பெரிய மலைப்பாம்பு. ஆச்சாரியர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பாம்பு உட்கார்ந்துட்டு இருக்கு. அவர் பாட்டுக்கு சான் பண்ணிட்டு இருக்காரு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அவர் என்ன நினைக்கிறாரு, அது ஒரு ஆத்மா. இந்த குகையில நானும் வாழ்றேன், அதுவும் வாழ்ந்துட்டு போட்டு. நம்ம விடுவோமா வீட்டுக்குள்ள? பாம்பே நீயும் வந்து ஒரு ரூம்ல எடுத்துக்க அப்படின்னு பாம்பை இன்வைட் பண்ணி, வாங்க நீங்களும் ஒரு ரூம்ல எடுத்துக்கங்க, இந்த உலகம் எல்லாருக்கும் சம ஈசாவாசம் இதாவது எல்லாத்துக்கும் சொந்தம் தாரு, நீங்களும் வந்து எடுத்துக்க இல்லையா? விட மாட்டோம். கரப்பா பூச்சி விட்டு வைக்க மாட்டேங்குது.
கொசு கரப்பாம்பூச்சி கொசு அடிக்க பேட் எல்லாம் வேற வச்சிருக்காங்க. அது ஓடுற கொசு பேட். அது அட கொசு உன்னை கடிச்சா கொசு அடிக்கிறதே தப்பு, அது கடிச்சா அடிக்கிற கொசு பாரு, ஓடுற கொசு பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கான் பேட்ல. என்னெல்லாம் பண்ணுங்க, கொசு கூட விட்டு வைக்க மாட்டேங்குது. அப்போ என்னன்னா ஹரிதாஸ் தாக்கூருக்கு அந்த பாம்பு, அது ஒரு பாம்பு, ஒரு விஷ ஜந்து, பொறாமை உள்ளது எதுவுமே பார்க்கல. அந்த பாம்பு அவருடைய சங்கத்துல உட்காந்துட்டே இருக்கு. ஆனா பக்தர்கள்லாம் வந்து போக பயந்துக்கிறாங்க. ஐயோ ஹரிதாஸ் தாக்கூருடைய சங்கம் வேணும், அவரை தரிசனம் பண்ணணும், அவர் பார்க்கணும்னு போற பக்தர்லாம் பயந்து நடுக்கிறாங்க. இது அந்த பாம்பு புரிஞ்சிருக்கு. நான் இங்க இருக்கிறதுனால ஹரிதாஸ் தாக்கூருடைய சங்கத்துக்கு இவங்கெல்லாம் வர தயங்குறாங்கன்னு அதுவா வெளியே போச்சு. சைதன்ய மகாபிரபு ஜாதிகண்டா காட்டு வழியா போகும்போது யானை, கரடி, சிங்கம் எல்லாம் டான்ஸ் ஆடிச்சு. ஆமா இருக்கு. பசு பாக்கி ஜுகாரே பசன விதாரே சுனி சந்திரா குணகாதா. லோச்சன் தாஸ் அவர் பாடுறாரு, சைதன்ய மகாபிரபு கரடி என்னன்னு சொல்றது. அவர் ஜாதிகண்டா காட்டு வழியா போகும்போது இந்த பாம்பு இருக்கு இல்லையா, பாம்புக்கு மயிலுக்கும் ஆகாது. மயிலு பாம்பு பார்த்தா கொத்திட்டு போயிடும். ஆனா பாம்பு மயிலும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு. அப்புறம் காட்டு எருமை, காட்டு மாடெல்லாம் இருக்கும், அது புலி சிங்கத்தை கண்டா பயந்துக்கும், அது ரெண்டும் டான்ஸ் ஆடிட்டு. அதனால சைதன்ய மகாபுடைய கருணை, சைதன்ய மகாபுடைய சகாக்களின் கருணை, ஆச்சாரியரின் கருணை, அற்புதம், அவங்க மகிமை, இதெல்லாம் வந்து சாதாரண மக்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால என்ன சக்தி இல்லை, பகவான் ஒரு பக்தனுக்கு சக்தி கொடுத்தா அவங்க என்னனாலும் பண்ண முடியும். திருமலை ஆழ்வாருக்கு அவ்வளவு சக்தி அவரு. ஆனா இதெல்லாம் காமிக்கிறதுக்காக வரல எந்த ஆச்சாரியருமே. இப்ப நம்ம சொல்ல போதுதானே தெரியுது, நமக்கு என்ன தெரியும். பிரபுபாத் வந்தாரு, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுத்தாரு, புஸ்தகம் எல்லாம் எழுதினாரு, இதைத்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா பிரபுபாவுடைய சக்தி வந்து அமானுஷ்யமான. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, பகவத்கீதைனா என்னன்னு தெரியாது, பக்தியை பத்தி சுத்தமாவே தெரியாது. நல்லா மது அருந்துவாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, தகாதுரம் பண்ணுவாங்க, சூதாடுவாங்க, தெருவிலேயே படுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கிருஷ்ண பக்தியை சொல்லணும் முடியுமா? நம்ம இந்தியாவிலே ஒருத்தர் கூட்டிட்டு வர முடியல இல்லையா, தமிழ்நாட்டிலே ஒருத்தர் கூட்டிட்டு வர முடியல. ஆனா பிரபுபாத் வந்து அமெரிக்கா மாகாணத்துல போய் சொன்னார். அப்ப எப்படி முடிஞ்சது? கிருஷ்ணனுடைய சக்தி, கிருஷ்ண சக்தி நகிவினா தாரா பிரவர்த்தனை. கிருஷ்ணரால சக்தி அளிக்காம அது பண்ண முடியாது. அதுதான் ஆச்சாரியர். அவர் பேசல வேண்டாம், அவரை பார்த்துட்டாலே போதும். ஆச்சாரியர்களை குருமார்களை பார்த்தாலே போதும், அவங்க பேசல. இப்ப நம்ம பாருங்க மணிக்கணக்கா பேச, அப்படி ரத்தம்லாம் சிந்தி பேசணும். உயிரை கொடுத்து பேசினாலும் பக்தராக மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துல பக்தரே சோர்வாயிடுறாங்க. யாரும் போங்க பிரபு, என்ன ப்ரீச்சிங் பண்ணாலும் வரமாட்டேங்கிறாங்க. எப்படி வருவாங்க? நம்ம கிட்ட தூய்மை இல்லையே. ஆனா பிரபுபாதை பார்த்த உடனே வர்றாங்க, குருமார்களை பார்த்த உடனே வர்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு தூய்மை இருக்கு. அதனால நம்ம ப்ரீச்சிங் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்லை, நம்ம பிரச்சாரம் பண்ணி யாரும் பக்தராக போறதில்லை. அவங்களுக்கு கொண்டு வந்து பிரபுபாத்தை விட்டுறணும், ஆன்மீக குருட்ட விட்டுறணும், அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம ஒரு கருவி மட்டும்தான். ஸோ இப்படி திருமலிசை ஆழ்வாருடைய ஒரு ஸ்லோகத்துக்கு சரியா போடும் போல. திருமலிசை ஆழ்வார் வந்து அப்படி ஒரு அற்புதமான பக்தர். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார், கனிக்கண்ணன் ஒரு சீடர். கனிக்கண்ணன் அவரு, அவங்க அப்பா அம்மா ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருப்பாங்க. ஆழ்வார் வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தது. ஆழ்வார்த்தையே தீட்சை வாங்கிட்டாங்க. அப்போ ரொம்ப நாளா திருமலிசை ஆழ்வார் வந்து ஒரு திவ்ய தேசமா யாத்திரை போவாரு. அப்ப கனிக்கண்ணன் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிறாரு. அப்படி போனா காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் தரிசனம் பண்ண மாதிரி ஆச்சு, நம்ம சீடன் கனிகண்ணி பார்த்த மாதிரி ஆச்சு. அப்போ ஆழ்வார் வந்து காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரம் வந்தோடனே ஆசிரமத்துல தங்கி இருக்காரு. ஒரு வயசான பாட்டி அப்படின்னு மூச்செல்லாம் வாங்குது. ஆனா கூட்டி பெருக்கி, ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி, நம்ம மாதாஜி பிரபுசெல்லாம் சேவை பண்ற மாதிரி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, அப்படி உடம்பெல்லாம் வருத்திக்காம, கரைக்கெல்லாம் வலிக்காம, அப்படி கூட்டி பெருக்கி அது கோலெல்லாம் போட்டு தினமும் பண்ணுங்க. அப்போ ஒரு நாள் ஆழ்வார் பார்த்தாரு, இந்த வயசான பாட்டி ஒரு 80-90 வயசு இருக்கும், ஆனா சேவைக்கு தவறாம வந்துடுறாங்க. சேவை பண்றதுன்னா முதல்ல வந்து நிக்கிறாங்க வயசான பாட்டி. நம்ம கூட அப்படிதானே, எனக்கு எப்படா சேவை கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கோம். எனக்கு எப்ப கோயிலுக்கு கூப்பிடுவாங்க, எப்ப சேவை கொடுப்பாங்க, என்னை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்களே, போனுக்கு எடுத்து வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், கால் வருமா வருமா. போன் வச்சுட்டு எப்ப கால் வரும் கோயில் இருந்து, என்னை எப்ப கூப்பிடுவாங்க. அந்த பாட்டி பார்த்த உடனே ஆழ்வாருக்கு இந்த அம்மாவுக்கு சேவை பண்ணணும்னு ஆசை இருக்கு. மனசுக்குள்ள அப்படி ஆசை சேவை பண்ணணும்னு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆழ்வார் என்ன பண்ணாரு, அந்த அம்மாவை ஒரு இளம் பெண்ணா மாத்திட்டாரு.
தன்னுடைய அந்த யோக சித்தினால அந்த வயசான பாட்டிய இளம் பெண்ணா மாத்திட்டு, இது வந்து ராஜாவுக்கு தெரிய வந்துச்சு, காஞ்சிபுர ராஜாவுக்கு. இந்த மாதிரி திருமலைசி ஆழ்வார் பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ஆச்சாரியர் ஒரு வயசான பாட்டியை இளம் பெண்ணா மாத்திட்டாரு. அந்த ராஜாவுடைய சபையில தான் கணிகண்டன் வேலை செய்யறாரு. அப்ப கணிகண்டன் கூப்பிட்டாரு, கணிகண்ணா இங்க வா, உங்க ஆச்சாரியர் ரொம்ப சக்தி வாய்ந்தவராமே. ஆமாமா, என் ஆச்சாரியர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர், ஒரு தூய பக்தர், பகவானுடைய பக்தர், வைஷ்ணவர். அவர் எனக்கு குருவா கிடைச்சு நான் செஞ்ச பாக்கியம். அப்போ நான் கேள்விப்பட்டேன், உன் ஆச்சாரியர் வந்து ஒரு பாட்டியை இளம் பொண்ணா மாத்திட்டாரானே. யங் கேர்ளா, ஒரு ஓல்டு உமனை யங் லேடியா மாத்திட்டாரு ஆச்சாரியர். ஓ இசி அப்படியா? அப்படின்னா எப்படி இது? ஆமாம், ஆச்சாரியர் பார்த்தாரு, அந்த அம்மா ரொம்ப வயசானவங்க, ஆனால் சேவை பண்ண ஆர்வமாக இருந்தது, அவங்க இளம் பொண்ணா மாற்றிட்டாங்க. அப்படின்னா உன் ஆச்சாரியர்கிட்ட போய் என்ன இளைஞனா மாற்ற சொல்லுங்க. இந்த ராஜா சொன்ன, ஐ ஆம் த கிங், நான் வந்து இந்த காஞ்சிபுரத்தோடைய மன்னன், நான் இப்போ வயசாயிடுச்சு, உன் ஆச்சாரியர் கூட்டிட்டு வா, என்னையும் இளமையாக சொன்னா. அது பண்ண மாட்டேன். நீங்கள் ஆச்சாரியருக்குலாம் கட்டளையிட முடியாது, நீங்கள் வந்து ஆச்சாரியருக்கு கட்டளையிட முடியாது, அவர் செய்ய மாட்டாரு. ஓ அப்படின்னா இப்போ நீ என்னை பற்றி பாடணும், நீ வந்து என்னை புகழ்ந்து பாடணும். கணிகண்டன் சொன்னாரு, நாராயணனை புகழ்ந்து பாடுற வாயால நரனை பாட மாட்டேன், இந்த வாயில எப்பவுமே பகவானை புகழ்ந்து தான் பாடுவேன். நம்மளாம் கூட அப்படித்தானே, நம்மளை பற்றிலாம் பேசவே மாட்டோம். நான் ரொம்ப மோசமானவங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி, இந்த காலத்தில் இப்படி, அதெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லையா? நம்ம எப்பவுமே பகவானை தான் புகழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டு? அந்த மாதிரி கணிகண்டன் சொன்னாரு, நான் வந்து பாட மாட்டேன், பகவானை தான் பாடுவேன். ஓ அப்படியா? ஆழ்வார் உன்னை ஆச்சாரியர் வந்து என்னை இளைஞனா மாற்ற மாட்டாரு, நீ என்னை பத்தி பாட மாட்டேன், அப்ப நீ எதுக்கு இந்த ஊர்ல வெளியே போகணும்? நீ வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, வெளியே போயிடு, இந்த ஊரை விட்டே வெளியே போய், கண்ணு முன்னாடி படக்கூடாது, என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியே போயிருந்தேன். யாரு? காஞ்சிபுர ராஜா. யாருக்க? கணிகண்டன் வந்தாரு, ஆசிரமத்தை வந்து பெட்டி படிக்கல எடுத்து துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. ஆழ்வார் கேரு, கணிகண்ணா எங்க புறப்பட்ட? அது ராஜா என்ன ஊரை விட்டு போக சொல்லிட்டாரு, நீங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க பகவான் சேவைக்காக வந்திருக்கீங்க, தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க, எனக்கு உங்க கூட இருக்கிற பாக்கியம் இல்லை, என்னை வந்து ராஜா போக சொல்லிட்டாரு. ராஜா உன்னையே போக சொன்னாரு, அவர் வந்து அவரை புகழ்ந்து பாட சொன்ன, நான் பாட மாட்டேன்னு, உங்களை வந்து அவர் இளைஞனா அவர் நீங்க மாத்தணுமா? அதுவும் மாட்டேன்னு சொல்லி. ஓ அப்படியா? அப்ப நீ போறதா முடிவு பண்ணிட்டியா? நீ வந்து காஞ்சிபுரத்தை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, அப்ப எனக்கு என்ன இங்க வேலை? நானும் வரேன். நீ போறேன்னா எனக்கு என்ன இங்க வேலை? ஆழ்வார் வந்து என்ன சொன்னாரு, சரி கணிகண்ணா நான் போலாம், நானும் வரேன், போலாம். அங்க பெருமாள் பள்ளி கொண்டு இருந்தாரு, பெருமாளை பார்த்தாரு, கணிகண்ணன் போறான், நானும் போறேன், நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க, நீங்களும் வாங்க போலான்ட்டு. பெருமாள் பார்த்துட்டு, அதுக்கு யதோத்தகாரி பெருமாள். யதோத்தகாரின்னா தமிழ்ல என்னது? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பாருங்க, யோகிகள் ஞானிகள்லாம் பகவானை தரிசனம் கூட பண்ண முடியல. யோகிகள் ஞானிகள்லாம் பகவானை தரிசனம் கூட பண்ண முடியல. ஆனா ஆழ்வார் என்ன பண்றாரு? பக்தனுக்கு ஆர்டர் போடுறாரு. ஆழ்வார் என்ன பண்றாரு? பகவானுக்கு ஆர்டர் போடுறாரு. ஏன் பகவானே என்ன சொன்னாரு? கணிகண்டன் போகிறான், காமரும் புகழ்ச்சி மணிவண்ணா, துணியோடைய சென்னா புலவனும் போகிறேன், நீ உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். பகவான் எதுல பள்ளி கொண்டிருக்காரு? ஆதிசேஷன் மேல, பாபு படுக்கையில. இந்த மாதிரி கிருஷ்ணா கணிகண்டனும் போறான், நானும் போறேன், நீங்க இங்க தனியா இருக்க என்ன பண்ணுவீங்க? பேசாம நீங்களே கூட வந்துருங்க. அவர் ரெடியா இருக்கிறாரு, எப்படா கூப்பிடுவாங்க. அவரு ரெடியா இருந்தாரு. கணிகண்டன் முன்னாடி போக, ஆழ்வார் பின்னாடி போக, பகவான் பாம்பு பறிக்க சுற்றி இங்க வச்சுக்கிட்டாரு. இந்த கேரளால போன கொடை இங்க வச்சுட்டு போவாங்க. ஒரு கையில இப்படி தோத்தியை பிடிச்சிக்கிட்டு, சாரி, ஒரு கையில இப்படி தோத்தியை பிடிச்சிட்டு இங்க கொடையை வச்சுக்கிட்டு அப்படி போவாங்க. அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணிட்டாரு? பாம்பு பறிக்க சுருட்டி இங்க வச்சுக்கிட்டு அவர் அப்படியே போறாரு பின்னாடி. பகவானே போறாரு. லட்சுமி தேவி பார்த்தாங்க, பிரபு பிரபு என்ன விட்டு போறீங்க? அவங்களுக்கு பின்னாடி வர. லட்சுமி தேவி போறதை பார்த்த உடனே ஏகாம்பரேஸ்வரர் பார்த்தாரு, ஓ என் பிரபு போறாங்க, தாயாரும் போறாங்க, எனக்கு நீங்க வேலை. ஏகாம்பரேஸ்வரர் போறாரு. ஏகாம்பரேஸ்வரர் போன காமாட்சி அம்மா வந்து, ஐயோ பிரபு என்ன விட்டு போறேன், அவங்களுக்கு பின்னாடி. காமாட்சி அம்மா போறான்னு பார்த்துட்டு முருகர், கணபதி எல்லாரும் பின்னாடி போறாங்க. 33 கோடி தேவி தேவர்களும் போறாங்க. காஞ்சிபுரம் ஊரை விட்டே போயிட்டாங்க எல்லாம். காஞ்சிபுரம் வந்து டெம்பிள் சிட்டி, அவ்வளவு கோயில்கள் இருக்கு, கோயில் நகரம். எல்லா கோயிலுக்கு விக்கிரகமும் இறங்கி போயிட்டாங்க.
ஊரே சூன்யமாயி போச்சு. ராஜா பார்த்தாரு, ஊரெல்லாம் இருண்டு போய் எல்லாம் அமங்கலமா இருக்கு. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? எல்லாம் சபையை கூட்டி பிராமணர்கள்லாம் கூட்டி என்ன நடந்தது? போச்சு, நீங்க பெரிய குற்றம் பண்ணிட்டீங்க. நீங்க பண்ணதெல்லாம் பாருங்க, எல்லா கோயில் விக்கிரமும் கோயிலை விட்டே போயிட்டாங்க, ஊரை விட்டே போறாங்க. என்ன ஆச்சு, என்ன நடந்தது? நீங்க என்ன பண்ணினீங்க? கன்னிகரன் ஊரை விட்டு போக சொன்னேன், அவ்வளவுதான் போச்சு. ஒரு வைஷ்ணவரை நீங்க ஊரை விட்டு துரத்துனா எப்படி அங்க நிம்மதியா வாழ முடியும்? பகவானுடைய பக்தன் இல்லாத ஊர்ல வாழவே கூடாது. பகவானுடைய பக்தர் இல்லாத ஊர்ல வாழவே கூடாது, அங்க வாழவும் முடியாது. அப்போ ஓடி வர்றாரு ராஜா. வந்து ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஓடி வந்தா கடைசியா ஒரு தேவதை போயிட்டு இருந்தாங்க. ஓ தேவி, நீ கொஞ்ச நேரம் இருக்கியா இந்த ஊர்லயே, போயிடாத. நான் இருக்கணுமா? என் முன்னாடி போற ஆள் நிக்க சொல்லுங்க. அப்புறம் முன்னாடி உள்ள தேவிகிட்ட போனாங்க. ஓ தேவி, நீ கொஞ்சம் இருந்தாதான் அவங்க இருப்பாங்களா, கொஞ்சம் இரு. நான் இருக்கணுமா? முன்னாடி போற தேவி நிக்க சொல்லு. அப்படி போன நேரம் முருகர்கிட்ட போனாங்க. ஓ ஸ்கந்தா, கார்த்திகையா, சுப்பிரமணியா, ஏப்பா போறேன்? நான் ஏன் போறேன்னா, ஏப்பா என் அண்ணன் போறான் நிக்க சொல்லு. கணபதிட்டு போற. கணபதி சொன்னாரு, என் அம்மா போறா, நான் எப்படி இங்க இருப்பேன்? நான் காமாட்சி மட்டும் போனா என் பிரபு போறாரு, நான் எப்படி இருப்பேன்? ஏகாம்பரேஸ்வரர் போனா என் பிரபு போறாரு, நான் எப்படி இருப்பேன்? நேரம் பகவான்கிட்ட வந்தாரு. ஓ பகவானே, நீங்க போலாமா? என் பக்தன் இல்லாத ஊர்ல நான் எப்படியா இருப்பேன்? நேரம் போய் ஆழ்வார் காலில் விழுந்தாரு. ஆழ்வாரே போகாதீங்க, கனிகள் இல்லாத ஊர்ல எனக்கு என்னையா வேலைன்னு. கடைசியில் யார் காலில் விழுந்தாரு? நேரம் கனிகண்ணன் காலில் வந்து விழுந்தாரு. கனிகண்ணா போகாதீங்க போகாதீங்க, நீங்க காப்பாத்துக்க, என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்க. எந்த வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணாரோ அந்த வைஷ்ணவர் காலிலேயே 33 கோடி தேவி தேவர்களும் பகவானும் லட்சுமி எல்லாம் உழ வச்சுட்டாங்க. ஆழ்வாரும் ஆச்சாரியர் உட்பட எல்லாரும் கனிகண்ணன் காலில் உழ வச்சாங்க. அந்த ராஜா கனிகண்ணனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ ராஜா போய் என் காலில் விழுறாரு. அவங்க யாரு? காஞ்சிபுரத்து மன்னர். ஐயோ நீங்க என் காலில் விழாதீங்க. நம்மளா இருந்தா பாத்தியா இப்ப நாயர் தெரிஞ்சதோ இல்லையா? நாமளா இருந்து வச்சுக்க கையிலேயே பிடிக்க முடியாது. எனக்கு பின்னாடி பாருங்க தமிழ்நாடே இருக்கும். இந்த உள்ள அரசியல்வாதி சினிமா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி தமிழ்நாடே இருக்கும். அவன் பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. எனக்கு பின்னாடி தமிழ்நாடே இருக்கு. கணிகண்ணன் பின்னாடி 33 கோடி தேவி தேவர்கள் மட்டும் இல்ல, பகவான், லட்சுமி தேவி, ஆழ்வார் எல்லாம் இருக்கு. அதனால பக்தனுக்கு பின்னாடி ஒரு பெரும் படையே இருக்கு. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணும், பெரிய படை. கணிகண்ண காலில் விழுத. அப்புறம் கணிகன் சொன்னார் ஆழ்வாரை பார்த்து, குரு மகாராஜ், அவர் பாவம், நான் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன், அவர் இருக்க சொல்றாரு, இங்கே இருந்துக்கலாம். ஓ கணிகண்ணா, நீ போலையா? அப்போ இங்கே இருந்துடலாமா? சரி, அப்ப நீ இருக்க, நானும் இருக்க. அப்ப பெருமாள் வேற பாப்பு படிக்க வச்சு நிற்கிறாரு. நீ ஏன் நிக்கிற, படுத்துக்கு வந்து. பெருமாள் பார்த்து, நீ ஏன் நிக்கிறீங்க, படுத்துக்கங்க. கணிகண்ணன் போக்கொழிந்தான். கணிகண்ணன் போறதில்லை. தாமரும் பூங்கச்சி மணிவண்ணா, துணியுடைய சென்னா புலவனும் போக்கு, நானும் போறதில்லை. நீங்க மட்டும் பாய் வச்சு படுத்துக்கிட்டு, அவர் பாம்பு படிக்க போட்டு படுத்துக்கிட்டேன். சாந்தாகாரம் முதல சைலம் பத்மலாம். மாதிரி பகவானுடைய பக்தர்கள் எந்த சிரமம் மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. பிரகலாதர் தான் சிரமம் மேற்கொண்டாரு, என்ன ஒரு சிரமம் மேற்கொள்ள. எண்ணெய்கசிபு கடும் சிரமம் மேற்கொண்டாரு, ஆனா கொல்லப்பட்டாரு இல்லையா? அதனால இந்த பக்தி பாதைங்கிறது வந்து ரொம்ப சுலபமானது, எளிமையானது, இனிமையானது, சுகமானது. அது பகவானையே வசீகரிக்கக்கூடியது, பகவானே வசீகரிக்கக்கூடியது. அதனால இந்த யோகிகள் ஞானிகள்லாம் என்ன தவம் பண்ணாலும் வருதம் இருந்தாலும் பக்தர் அளவுக்கு பகவானை உணர முடியாது. காலையில் பேசணும் இல்லையா? யோகி வந்து கடவுளை பரமாத்மாவை உணரலாம், ஞானி வந்து கடவுளை பிரம்மமா உணர. அதுல 1000 பேர்ல ஒத்துருதான். 1000 பேர் பிரம்மத்தை அறிய முயற்சிக்கலாம், அது ஒருத்தர் தான் பிரம்மத்தை உணர்வாங்க. 1000 பேர் பரமாத்மா அறிய முயற்சிக்கலாம், அது ஒருத்தர் தான் பரமாத்மாவை உணர்வாங்க. ஆனா ஒருத்தர் பக்தர் ஆயிட்டார்னா அவருக்கு பகவானையும் உணர முடியும், பிரம்மத்தையும் உணர முடியும், பரமாத்மாவும் உணர முடியும். இந்த பிரம்மமும் பரமாத்மாவும் பகவானுடைய ஒரு அம்சம் தான் அப்படின்னு உணர முடியும். அதனால நம்ம எந்த ஒரு சிரமமும் இல்லாம, இங்க யாராவது காலையிலிருந்து ராத்திரி தலையில நின்று ஏதாவது யோகா பண்ணீங்களா? எந்த ஒரு சிரமமும் இல்லாம புரோபாடை கருணையால கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவருக்கு மேல ஒரு சக்தி கிடையாது, இந்த பிரம்மம் பரமாத்மா தான் பகவானுடைய ஒரு அம்சம் தான், அவர் தான் முழுமுதற் கடவுள். யமுனா கூட சொல்லுவாங்க. யமுனா யார் முழுமுதற் கடவுள்? பாத்தீங்களா? இதே ஒரு யோகிட்ட போய் கேளுங்க, ஒண்ணும் புரியாது. யமுனாவுக்கு தெரிஞ்சது கூட இன்னைக்குள்ள யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் தெரியாது. பௌதிகவாதிங்க, சினிமா நடிகருங்க, அரசியல்வாதிங்க, நாத்திக, இவங்களை பத்தி எல்லாம் சொல்ல என்ன இருக்கு?
ஒரு தவம் செய்யும் யோகினால கூட கிருஷ்ணர் உணர முடியாதவோ அந்த முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க, பௌதிகவாதிகள். அவங்களால எப்படி கிருஷ்ணரை உணர முடியும்? அதனால ஒரு தூய பக்தருடைய கருணை இல்லாம, பிரபுபாவுடைய கருணை இல்லாம நம்ம கிருஷ்ணரை உணர முடியாது. அதனால பிரபுபாதா ரொம்ப அழகா ஒரு புஸ்தகத்துல கிருஷ்ணர் தான் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் தான், அத கிருஷ்ணர் எப்படி தலைப்பு, கிருஷ்ணா புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு இது கிடையாது, அதிகாரி கிடையாது. தெளிவா எழுதிக்க. பிரம்ம சங்கீதி ரொம்ப முக்கியமான புஸ்தகம். பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு, கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு பிரம்ம சங்கீதை மிக முக்கியமான புஸ்தகம். சைதன்ய மகாபிரபு தனது தென்னிந்தியா யாத்திரையின் போது 2 புஸ்தகம் கொடுத்தாரு. ஒன்று பிரம்ம சங்கீதா, இன்னொன்னு கிருஷ்ண கருணாமிர்தம் ஒரு புஸ்தகம். வில்வமங்கல் தாக்கூர் பாடியது, ரொம்ப அழகான கவிதைகள். கிருஷ்ண கருணாமிர்தம், பிரம்ம சங்கீதா, இந்த 2 புஸ்தகத்தையும் வைஷ்ணவர்கள் இரு கண்களை போல பேணி காக்க வேண்டும். ஏன்னா இந்த பிரம்ம சங்கீதை படிச்சா, இந்த பிரம்ம சங்கீதை புக்கு படிச்சா கிருஷ்ணர் யாரு, கணபதி யாரு, தேவி யாரு, சிவபெருமான் யாரு, பிரம்மா யாரு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கிருஷ்ணர் ஏன் ஆதி புருஷன், அவர் ஏன் கோவிந்தன், அவர் ஏன் முழுமுதற் கடவுள், எல்லா கேள்விக்கு பதில். அதனால இந்த பிரம்ம சங்கீதை ஒரு ஈடு இணையற்ற ஒப்பற்ற ஒரு உன்னதமான சாஸ்திரம். जय श्री ब्रह्म संगीता की, श्रील प्रभुपाद की।